ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சுவாமியுடைய பொற்பாத கமலங்களுக்கு கோடி நமஸ்காரம். அன்பார்ந்த சாய் உள்ளங்களே, அதாவது சிறுடி சாய்பாபாவுடைய மிகவும் பிரம்மாண்டமான ஒரு அற்புதத்தை உங்களுடன் பகிர வந்துள்ளேன். ஜெய் சாய்ராம். அதாவது சென்ற பௌர்ணமி தினத்தன்று வழமையாக வஜிராலயத்திலே பௌர்ணமி தினத்தை நிகழ்த்துவது வழக்கம். பாலாபிஷேகத்துடன் நாராயண சேவை செய்து இம்முறை சிவம்பாவை என்றபடியால் கிடைக்கவில்லை. நாங்கள் 14 சாய் சமூகங்கள் சேர்ந்து அவசாவளை சீடு சாய்பாபா ஆலயத்துக்கு சென்றோம். அங்கே மிகவும் பல பல அற்புதங்கள் நிகழ்கின்றன. நாம் ஆய்வோம் அனைவரும். அதேபோல் நாம் அன்று சென்றபோது மிகவும் ஒரு அற்புதம் முதலில் என்னவென்றால், ஒரு குழந்தை காணாமல் போனது. ஆனால் அந்த சாய் சகோதரி என்னிடம் அதை பகிர்ந்து கவலை அடைந்தார். அப்படி இருக்கையில் அந்த சாய் சகோதரி உடைய அயல் விட்டு குழந்தை ஒன்றுதான் காணாமல் போனது. அந்த சாய் சகோதரி கூறினார், நான் கட்டாயம் வருவேன், வந்து சுவாமியிடம் இந்த பிரார்த்தனையை வைப்பேன் என்று நாங்கள் அனைவரும் சொன்னோம். அனைவருக்கும் நான் கூறினேன், தேங்காய் யாராவது இருந்தால் கொண்டு வந்து அந்த சாய் சகோதரியிடம் கொடுங்கள். அந்த தேங்காயை சுவாமியிடம் அர்ப்பணித்து அந்த குழந்தை காணாமல் போன குழந்தையை, அதாவது குதிரை காணாமல் போனதை பாபா எப்படி தேடி கொடுத்தாரோ அதே போல் தேடி எடுத்து தர வேணும் பாபா என்று எல்லோரும் பிரார்த்தனை வைத்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஆலயத்தில் அந்த ஹோமம் வளர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஹோமங்களத்திலே அந்த ஹோமத்தை போட்டு எல்லாம் எரியும் வேளையிலே அந்த சாய் சகோதரிக்கு கோல் வந்தது. காணாமல் போன குழந்தை கிடைத்துவிட்டது. அது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு அற்புதம். இருக்கையில் சுவாமியிடம் நான் ஒவ்வொரு முறையும் போனால் கேட்பது என்னென்றால், சுவாமி உன் சார்பான ஏதாவது ஒரு அற்புதத்தை, சுவாமியுடைய பிரார்த்தனை சம்பந்தமான ஏதாவது ஒரு அற்புதத்தை, சுவாமி இருக்கிறார் என்பதை மற்றவர்களை உணரக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்ய கேட்பது வழக்கம். அப்படி இருக்கையில் அன்று சுவாமியிடம் நான் பல நாள்களாக இருந்த ஒரு ஆசையை பகிர்ந்து கொண்டேன். அதாவது மயிலாப்பூர் சுவாமியுடைய சிறு சாய்பாபாவுடைய புகைப்படத்தை கலண்டர் ரூபத்தில் எனக்கு ஒருவர் தந்த சாய் வழியாக கொடுத்தார். அது தந்து ஒரு வருஷத்துக்கு மேலாகிவிட்டது. அப்படி இருக்கையில் அந்த படத்தை நான் என்னுடைய சாலையிலே மாட்டிவிட வேண்டும் என்று நினைத்தேன். அது 1 வருஷத்துக்கு கிட்ட ஆகிட்டது. ஆனால் கிடைக்கவில்லை அந்த பாக்கியம். சீரடியிலே நிற்கும் பொழுது கூட நினைக்கின்றேன், பாபா இன்று இந்த அற்புதம் எனக்கு ஏதாவது இந்த இடத்தை காட்டினி என்று கேட்டேன். ஆனால் அங்கே நிற்கும் பொழுதும் எனது மன அலைகள் பாய்கின்றன. இந்த படத்தை ஹோலுக்குள்ளே நான் பெரிய ஒரு ஃப்ரேம் போட்டு வைக்க வேணும், ஒரு படம், அந்த மயிலாப்பூர் பாபாவை என்று நினைத்துவிட்டு நான் வீடு வந்து சேர்ந்தவரும் இரவு களைப்பில் தூங்கிவிட்டேன். தூங்கினதும் 12:30 மணி போல் ஒரு அம்மா கோல் எடுத்தார். எனக்கு ராஜி, என்னிடம் சீரடி பாபாவுடைய படம் ஒன்று இருக்கின்றது என்றால் நான் நல்ல நித்திர தூக்கத்தில் நான் கூறினேன், அம்சாவளி சீரடி சாய் பாபா ஆலயத்துக்கு சென்று களைப்பாக நான் தூங்குகின்றேன், நாளை உங்களுடன் கதைக்கின்றேன். அப்புறம் மறுநாள் நான் கதைத்தேன், 4ஆம் தேதி. அப்பொழுது அவர் சொன்னார், இங்கே படம் இருக்கின்றது, சுவாமியுடைய பிரமாண்டமான படம் ஒன்று இருக்கின்றது, உனக்குத்தான் தர வேணும், நீ தான் சரியான ஒரு ஆள், உனக்கு தந்தால்தான் சீரடி பாபா, அதாவது சீரடியில் இருப்பது போல் பூர்ணமாக எனது மனதுக்கு நிறைவாக இருக்கும், நிறைவாக நீ வைத்திருப்பாய் என்று. அதை விட முன்பு ஒரு ஐயர் பூசை செய்கிற பூசாரியரால் கேட்டவர் தான் கொடுக்கவில்லை என்று என்னிடம் ஒப்படைத்தார். அதே நேரம் நான் எதவிடவே நம்ப மாட்டீங்கள், உறங்கும் பொழுது கூட அந்த மயிலாப்பூர் பாபாவுடைய கலண்டர் படத்தை ஹோலுக்குள்ளே நாடு சாய் அடியார் என்பதை பூர்ணப்படுத்தும் முகமாக என்னுடைய ஹோலுக்குள்ளே ஃப்ரேம் பண்ணி வைப்பதற்குத்தான் எனது மனம் மிகவும் ஆவலோடு இருந்தது. அந்த என்னுடைய அந்த வாஞ்சையை சுவாமி உண்மையிலேயே இரவு 12:30 மணிக்கு ஒரு அம்மா ரூபத்தில் வந்து கோல் எடுத்து, இதோ பாருங்கள் இந்த ஃபோட்டோவை, அதாவது கையால் வரைந்த ஃபோட்டோ அந்த சாய் அம்மாவிடம், சாய் சகோதரி அம்மாவிடம் இருந்தது. அந்த அம்மா எனக்கு தான் வச்சிருந்த படத்தை நீதான் சரியான ஆள் என்று சொல்லி தேர்வு செய்து என்னிடம் ஒப்படைத்தார். இதை யாருக்கு செய்தது? இவ்வளத்தை செய்தது சுவாமி தான்.
என்னை பொறுத்தவரையில் இன்று அந்த அற்புதத்தை சுவாமி பஜனை நிகழ்த்தவும் வைத்தார். அதாவது என்னுடைய வீட்டிலே எனக்கு இதற்கு சுவாமி இல்லாமல் இருக்கிறவரையே நான் பஜனை வைப்பதே இல்லை. முன்பு இந்த குடி கொண்டு பால் காய்ச்சின பொழுது இங்கே வைத்தேன் என்று வைக்கவே இல்லை வீட்டு. அதே நேரம் வேறு ஒரு சகோதரி கிட்ட தான் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் பஜனை செய்ய இருந்தோம். அப்புறம் அது கேன்சல் ஆகினோன்னு எங்கே வைப்போம் இந்த இடங்களை தேடி எல்லோரிடமும் கேட்டு தெரிந்தேன். ஒரு இடமும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் சுவாமி இப்படி தானே வந்து என்னுடைய இந்த பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்துடன் என்னுடைய இல்லத்திலே வந்து தான் இருக்கையிலே இருந்து கொண்டு இப்படி அதாவது மிகவும் களகட்டி அந்த எங்கள் வீட்டில் சமைத்து மகாபிரசாதம் வழங்கி எல்லோரும் மன நிறைவாகவும் எல்லோரிடம் இருந்த கவலைகள் கூட அப்படியே திரும்பாக மாறிவிட்டது. எல்லோரும் சந்தோஷமாக வந்த சாய் உள்ளங்கள் எல்லோரும் ஒரு ஆள் பகிர்ந்து கொண்டு அதற்குள்ளே அவர்களும் நண்பர்களாகி தங்களுடைய கவலைகளை பகிர்ந்து கொண்டு மிகவும் சந்தோஷத்துடன் இந்த பிரசாதத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு என்று சென்றார்கள். அந்த சுவாமியுடைய அழைப்பு சுவாமிக்கு இன்னும் போகவில்லை. அந்த சுவாமியுடைய அந்த தெய்வீக கலைப்புடன் இந்த வீடியோவை உங்கள் எல்லோருடன் பகிர்ந்தேன். ஆகவே ஏன் இங்கு இந்த வீடியோவை போடுவதற்குரிய காரணம் இதில் நான் ஒரு பெரியவளோ அல்லது நான் புகழ் தேடுவதற்காக இல்லை. சுவாமியின் புகழை எல்லோரும் அறிய வேணும். சுவாமியின் பெருமையை எல்லோரும் அறிய வேணும். சுவாமி எங்களுடன் இருக்கின்றார் என்பதை எல்லோரும் உணர வேணும். எனக்கு உணர்ச்சி பூர்வமாக உணர்வாக சுவாமி உணர்த்தி கொண்டே இருக்கின்றார் பல அப்படி இருந்தும் பிரம்மாண்டமான ஒரு அற்புதம். ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் சாய பணியுங்கள். எல்லோருக்கும் அதே போல் சுவாமி எல்லோரிடமும் இருந்து தன்னுடைய அருட்கடாட்சத்தை சுவாமி பொழிவார். சுவாமியை எல்லோரும் ஒரு நண்பனாகவும் நல்லோர் வழிகாட்டியாகவும் அதாவது நாம் அம்மாவாகவும் அப்பாவாகவும் சேயாகவும் சுவாமியை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் சுவாமியை பணிவோம், பயனை அடைவோம். சுவாமியை மூடி இருக்கின்ற எங்கும் சாய், என்றும் சாய், எதிலும் சாய். ஜெய் சாய்ரா. அனந்தபூரி பிரம்மாண்ட நாயக சமஸ்த சத்குரு ராஜாதி ராஜ யோகராஜ பரக்கிரம சச்சிதானந்த சத்குரு சாய்நாத மகாராஜி கி ஜெய்.